அநேகமாக பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் காணும் பொங்கலான இன்னைக்கு வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தோட அஜித் குமார். இந்த படத்தை பற்றி நம்ம பெருசாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் தள்ளி போகுது, அப்புறம் வந்து ஒரு ஷூட்டிங் வர்றதுல ரொம்ப நாளாக எடுத்த ஒரு படம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதனால நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருந்துச்சு. இப்போ கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட் விட்டு அதுக்கப்புறமா அவங்களே வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ டியூ டு சம் டெக்னிக்கல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி, ஒரு சின்ன கிஃப்டாக கொடுக்குற மாதிரி ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ட்ரெய்லர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து அஜித்தோட படங்கள்னு பார்த்தா நிறைய கண்டென்ட் பேஸ்டாகவும் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் எங்கேஜிங் ஆகும். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். அவர் பெருசாக கமர்ஷியல் அவர் ஒர்க்கும் ஆகாது. சம்டைம்ஸ் அவர் வந்து ட்ரையும் பண்ண மாட்டார். ரொம்ப கண்டென்ட்டாகவும் கதைக்கு சம்மந்தப்பட்டதாகவும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான நிறைய விஷயம்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ விடாமுயற்சி பார்க்கும்போது இது ஒரு பக்கா ஜானர் ஃபில்லான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கா ஜானருக்கான ஒரு படம், கதைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி கூட கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்த விஷுவல்ஸும் படமே ஒரு லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் படம் மாதிரியே இருக்கு. நம்ம அந்த ட்ரைலர் பார்த்தாலே நம்மளால யூகிக்க முடியும். ஒரு இன்டர்நேஷனல் படத்துக்கான எல்லா தகுதியும் அந்த ட்ரைலர்ல கிளீனா தெரியுது. ஒரு ரோட் ஃபிலிம் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் வந்து கதையை வந்து இந்த ஆளுக்கோட படத்தோட ஒரு காப்பி அப்படின்லாம் சொல்லியிருந்தாலுமே கூட ரொம்ப வந்து இன்டென்ஸா, ரொம்ப த்ரில்லிங்கா, ஒரு ரோடு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்குள்ள வந்து த்ரிஷாக்கும் இவருக்கும் இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி, அதுல என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவர் சொல்ற ஒரு டைலாக் தான் வந்து நம்மளுக்கு கதையா ஆக்சுவலா தெரிஞ்சுது. ஆனா அவரு வந்து எந்த விஷயத்துல மாட்டாரு அப்படின்றது வந்து பெருசா தெரியல. அவர் வந்து இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நாம லவ் பண்ண காலத்துலாம் வந்து டிவி கெட்டு போச்சுன்னா மாற்றுவோம், ஏதாவது வாட்ச் கெட்டு போச்சுன்னா மாற்றுவோம், தூக்கி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஏதோ ஒரு ஈகோ கிளாஷான பிரச்சனையால இவங்க பிரிஞ்சுறாங்க. அஜித் வந்து இவரை த்ரிஷா அவர்களை தேடி போகும்போது அந்த ரோட்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதுக்காக த்ரிஷாவை தேடி வந்து யாராவது கிட்னாப் பண்ணிட்டு தேடி போய் இவர் வந்து தேடி அதில் ஏதாவது மாட்டியிருக்காரா, ஏன்னா யார் வில்லன்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா டீசரை பார்த்த வரைக்குமே நம்ம வந்து இவங்க அர்ஜுன் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனால் அர்ஜுனே ஒரு இடத்துல வந்து ஃபைட் பண்ணுறாரு, இவரும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. யாரோ வந்து ஒரு இடத்துல இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியல. இதெல்லாம் பண்ணுறது போலீஸாக சார் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு இடத்துல வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறது, அவரும் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அசர்பைஜான் இஸ் லோ கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த ஒரு இடம், ஆனால் அங்கே தான் பயங்கரமாக நடக்குது அப்படின்லாம் நிறைய விஷயம் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே கூட எந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு கிளியராக சொல்ல. ஆனால் ட்ரைலராக ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ட்ரைலர் சொல்ல, ஒரு ஜானர், ஒரு கண்டென்ட் பேஸ்டான படத்தோட ட்ரைலர் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. மகிழ் திருமதி வந்து ஆக்சாஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே ஒரு பயங்கரமான கம்பேக் வந்து அஜித்துக்கு தேவைப்படுது. ரெண்டு சைட்லுமே சரி, ஒரு ரிவ்யூ சைடுமே ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சைட்லுமே வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் தேவைப்படுது. விடாமுயற்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன்னா நல்லாவே இருக்கு அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறமா அனிருத் வந்து இந்த மாதிரியான ஜானர்ல மியூசிக் போடுவார் சத்தியமாக நான் நிச்சயம் பார்க்கல. அதுவும் இப்படி போடுவார்னா சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு ஜிப்ரான் ஸ்டைலில் ஒரு மியூசிக் போடுவார், ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப த்ரில்லா, அந்த மாதிரியான ஒரு பீஜம். கடைசியில் நான் வேலையை காட்டினேன் ரொம்ப த்ரில்லா போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த விடாமுயற்சியோட தீமுக்கு ஒரு சாங் வந்து விடாமுயற்சி அப்படின்னு அவர் போட்டது, அது ஒரு மாதிரி சூப்பராக. அனிருத்தோட பிஜிஎம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விடாமுயற்சி ட்ரைலர் வந்து லுக்கிங் ப்ராமிசிங் அண்ட் ஸ்டன்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே இட்ஸ் லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமுக்கான எல்லா ஸ்கோப்பும் வந்து இந்த ட்ரைலரில் தெரியுது. உண்மையாலே February 6 வந்து ரிலீஸ் டேட் விட்டுருக்காங்க. இந்த ரிலீஸ் டேட்டாவது கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அஜித் ஃபேன்ஸும் வேண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உண்மையாலே February 6 வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நல்ல படமாக வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி அஜித்தோட சாமிங் உண்மையிலே சூப்பர் சாமிங்காக இருக்காரு. நிறைய கெட்டப் இருக்குது. சால்ட் அண்ட் பேப்பர் இருக்காரு, அந்த அந்த சவடிக்கால் வந்து அதில் ஒரு மாதிரி வயசு ரொம்ப கம்மியாக அதில் ஒரு மாதிரி இருக்காரு. அப்புறமா தாடி வச்சுட்டு ஒரு இடத்துல வர்றாரு. இன்னொரு இடத்துல ஓவர் தாடியோடு இருந்துட்டு ஒரு மாதிரி இப்படி சாயல் ஷாட்டில் ஒரு இடத்துல சூப்பராக இருக்காரு. செம்ம சாமா இருக்காருன்ற மாதிரி சொன்னால். அதே மாதிரி த்ரிஷாவும் அஜித்தோட அவங்களோட ஒரு காம்போ, அவங்களோட பேரிங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கல்ட்டு கிளாசிக்கான ஒரு பேரிங் தான். இன்னுமே கூட அது வந்து ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னால். ஏன்னா த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஹீரோயினுக்கு தான் இது வந்து அவங்க எந்த சூப்பர் ஸ்டார், எந்த ஹீரோ கூட அவங்க பேர் பண்ணாலுமே அந்த பேரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஸோ வெரி வெயிட்டிங் February 6 விடாமுயற்சி மூவிக்கு. இந்த வாட்டி அது டேட்டை மாற்றாமல் பண்ணுங்களா லைக்கா அப்படின்ற மாதிரி தான் மீம் டெம்ப்ளேட் உண்மையிலே சூப்பராக இருக்குது.